அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதே போல இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தளத்தில் புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதிகாரியுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் பூந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும்.